அண்மைச் செய்தி. ஏடிஎம் பயணச்சீட்டு மிஷின் பழுது காரணமாக பயணிகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். டிக்கெட் எடுக்க காசு கொடுக்கவில்லை என்றால் பயணிகளை பாதி வழியிலேயே இறக்கிவிடுகிறார்கள். டிக்கெட் மிஷின் சார்ஜிங் வசதி இல்லாததால் பவர் பேங்க் மூலம் டிக்கெட் கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்படும் நடத்துனர்கள். விவரங்களை இந்த செய்தியாளர் நௌஷாத் உரிக்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். இந்த சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? விவரங்கள். வணக்கம் தனலட்சுமி. காசு இல்லை என்றால் பாதியில் இறக்கிவிடும் அரசு பேருந்துகள் ஏடிஎம் பயணச்சீட்டு மிஷின் பழுதால் ஏற்பட்டிருக்கிறது அவலம் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பேப்பர்லெஸ் டிஜிட்டலுக்கு இடையே மீண்டும் காகித பயணச்சீட்டு சில்லறைக்காக வாக்குவாதம் செய்யும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டிக்கெட் எடுக்க காசு கொடுக்கவில்லை என்றால் பயணிகளை பாதி வழியிலேயே அரசு பேருந்துகள் இறக்கிவிடும் அவலநிலையானது அரங்கேறியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். ஏடிஎம் பயணச்சீட்டு மிஷின் பழுது காரணமாக பயணிகள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி வருவதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. டிக்கெட் மிஷின் சார்ஜிங் வசதி இல்லாததால் பவர் பேங்க் மூலம் டிக்கெட் கொடுக்கும் நிலைக்கு தள்ளப்படும் நடத்துனர்கள். இதனால் மக்கள் பாதிப்புக்குள்ளாகி வருகிறார்கள். ஆள் பற்றாக்குறை, ஏடிஎம் சார்ஜ் செய்யும் வசதிகள் இல்லாததால் பாதி வழியிலேயே பயணிகள் இறக்கிவிடப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து செய்தியாளர் நௌஷாத் விரிக்க கேட்கலாம். நௌஷாத், விவரம். ஆள் பற்றாக்குறையின் விளைவு எலக்ட்ரானிக் சார்ஜிங் வசதியில் நடத்திக் கொண்டு பவர் பேங்க் மூலம் டிக்கெட் கொடுக்கும் நிலைக்கு அரசு போக்குவரத்துறை நடத்த தள்ளப்பட்டுள்ளார் என்பது அதிர்ச்சி தகவலாக இருக்கிறது. கடந்த 2024ஆம் ஆண்டு டிஜிட்டல் டிக்கெட் பரிவர்த்தனை செய்யும் முறையை திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டுள்ளது. எஸ்பிஐ வங்கி ஏடிஎம் பயணச்சீட்டு கொள்முதல் செய்து பயணச்சீட்டு பயணிகளுக்கு கொடுக்கப்பட்டது. இப்போது ஆள் பற்றாக்குறை காரணமாக ஏடிஎம் சார்ஜ் செய்யும் வசதி இல்லாமல் டிஜிட்டல் மூலம் டிக்கெட் பெறுபவர்களை பேருந்தில் இருந்து இறக்கிவிடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டதாக அரசு போக்குவரத்து நிலையங்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். ஏடிஎம் பயணச்சீட்டு மிஷின்கள் சென்னை முழுவதும் பேருந்துகளில் பயன்படுத்தப்பட்டு 4000 மிஷின்கள் வாங்கப்பட்டது. தற்போது ஒவ்வொரு டிப்போவிலும் 100க்கும் மேற்பட்ட மிஷின்கள் பழுது நிலையாகவும் அதை பராமரிக்க முடியாமல் தற்போது காகித பயணச்சீட்டு வழங்கும் முறையை கொண்டு வரப்பட்டுள்ளதாக தகவல் இருக்கிறது. பேப்பர்லெஸ் டிஜிட்டல் என மற்ற மாநிலம் மாறிக்கொண்டு வரும் நிலையில் மீண்டும் பழைய காகித பயணச்சீட்டு சில்லறைக்காக பயணிகள் சண்டை போடும் காட்சிகள் நம்மால நீடுமா என்ற கேள்வி இருக்கிறது. சில இடங்கள்ல பயணச்சீட்டு தர முடியாமல் பயணிகள் கீழே இறக்கி சூழலும் ஏற்பட்டிருப்பதாக நடத்துனர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். மிக முக்கியமாக ஆள் பற்றாக்குறையே இது காரணம் எனவும் சார்ஜ் செய்வதற்கு தனியே ஆள் செய்ய வேண்டும். ஒரு பணி பார்ப்பவர் 2 பணியை சேர்ந்து பார்க்கக்கூடிய சூழல் தள்ளப்பட்டிருப்பதாகவும் தற்போது இது தகவல் இருந்து மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத். di pakai telepon yang di sini. Mission akan.